ஸோ நம்ம அந்த லாஸ்ட் செஷன்ல வந்து நம்ம வெயிட்ஸ் பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஜென்ரலா வந்து 2 வெயிட் இருக்கும். ஒண்ணு வந்து நம்மளுக்கு இம்ப்ளிசிட் வெயிட், இன்னொன்னு வந்து எக்ஸ்பிளிசிட் வெயிட். அந்த இம்ப்ளிசிட் வெயிட்ன்றது என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டிஃபால்ட் வெயிட் டைம். ஸோ எப்பலாம் நம்மளுக்கு வந்து அந்த எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியல, இல்ல எப்பலாம் நம்மளுக்கு வந்து பேக் எண்ட் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் வந்து சிங்க்ரோனைசேஷன் ஆகலையோ, அப்பலாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்மளுக்கு இம்ப்ளிசிட் வெயிட் வந்து அப்ளை ஆகும். ஸோ இதே வந்து எக்ஸ்பிளிசிட் வெயிட்ன்றது என்ன அப்படின்னா, அந்த ஸ்பெசிஃபிக் லைன் ஆஃப் கோடிங்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறது தான் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட் வெயிட்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லைனுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபார் ஷியோர் இந்த ஸ்பெசிஃபிக் லைன் கீழே இருக்க இந்த ஸ்பெசிஃபிக் லைன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 12 செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். ஓகேவா? பட் ஒரு ரியல் டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சில ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு சில ஃபீல்டு வந்து நம்ம வந்து வேலிடேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபீல்டு வந்து நம்மளுக்கு வந்து 5 செகண்ட்ல லோட் ஆகலாம். இல்ல 7 செகண்ட்ல லோட் ஆகலாம். இல்ல 10 செகண்ட்ல லோட் ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 15 செகண்ட்ஸ்க்குள்ள நம்மளுக்கு எப்பனாலும் நம்மளுக்கு வந்து லோட் ஆயிரும். அப்போ நம்ம எப்பயுமே வந்து வெயிட் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் வெயிட் டைம் தான் நம்ம வந்து ப்ரொவைட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மேக்ஸிமம் வெயிட் டைம் வந்து 15 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸ் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா, ஸோ இது வந்து 15 செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ற முடியும் நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து மேக்ஸிமம் டைம். ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு ஒரு 12 செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து நம்மளுக்கு வந்து ஆகும். பட் ரியல் டைம்ல ஒரு சில சிச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வந்துட்டு வேரியஸ் டைம் ஃப்ரேமில் வந்து நம்மளுக்கு வந்து லோட் ஆகலாம். அதாவது 5 செகண்டில் லோட் ஆகலாம், 7 செகண்டில் லோட் ஆகலாம், 10 செகண்டில் வந்து லோட் ஆகலாம். இப்போ 5 செகண்ட்லேயே லோட் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம ஏன் அடிஷ்னலாக இன்னும் 10 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும்? அப்போ அந்த அடிஷ்னல் வெயிட் டைம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து அவாய்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃப்ளூவன்ட் வெயிட். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் வெயிட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ளூவன்ட் வெயிட். ஸோ இந்த ஃப்ளூவன்ட் வெயிட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம வந்து செட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே ஸோ ஃப்ரீக்வன்சினா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ டெக்னிக்கலாக வந்து நம்மளுக்கு வந்து போலிங் டைம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து போலிங் டைம் வந்துட்டு இப்போ நான் 3 செகண்ட்ஸ் நான் வந்து செட் பண்ணிட்டேன். இல்லை வந்து போலிங் டைம் வந்து நான் ஒரு 2 செகண்ட்ஸ் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு 2 செகண்ட்ஸுக்கும் அந்த எலமெண்ட் வந்து லோட் ஆயிருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு வந்து பார்க்கும். இன்கேஸ் அந்த எலமெண்ட் லோட் ஆயிருச்சு அப்படின்னா, அடிஷ்னல் வெயிட் வந்து பண்ணாம அடுத்த ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிரும். இன்கேஸ் அந்த 2 செகண்ட்ஸ் ஆகியும் அந்த எலமெண்ட் வந்து லோட் ஆகல அப்படின்னா, அப்ப அடுத்த 2 செகண்ட்ல அந்த கண்டிஷனை வந்து நம்மளுக்கு வந்து செக் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். ஸோ அதை தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி செட் பண்றதுன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து போலிங் டைம் நம்ம வந்து சொல்லுவோம். இதை எப்படி வந்து செட் பண்ண போறோம் அப்படின்னா, லைக் போலிங் எவ்ரி அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமா நம்ம வந்து செட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஒரு போலிங் எவ்ரின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் மூலமா நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து செட் பண்ண போறோம். அப்போ ஜென்ரலா வந்துட்டு ஒரு ஃப்ளூவன்ட் வெயிட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இனிஷியலா வந்துட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் வெயிட் வந்து நம்ம வந்து செட் பண்ணிடுவோம். தென் போஸ்ட் தட் நம்ம வந்து மேக்ஸிமம் வெயிட் வந்து நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு போலிங் எவ்ரியை நம்ம வந்து செட் பண்ணிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸிமம் வெயிட் வந்து இப்போ வந்து 20 செகண்ட்ஸ் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு போலிங் எவ்ரி வந்து நான் வந்து செட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ இந்த போலிங் எவ்ரி வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு 5 செகண்ட்ஸுக்கும் அந்த எலமெண்ட் வந்து லோட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளுக்கு வந்து செக் பண்ணும். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ லைக் இட் வில் செக் ஃபார் த element on every 5 seconds. ஓகே ஸோ எவ்ரி 5 செகண்ட்ஸுக்கு அந்த எலமெண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து செக் வந்து பண்ணி பார்க்கும். இப்போ அந்த 5 செகண்ட்ஸில் அந்த எலமெண்ட் வந்து லோட் ஆயிருச்சு அப்படின்னா, விச் மீன்ஸ் அந்த செக் பண்ணும்போது அந்த எலமெண்ட் லோட் ஆயிருந்துச்சுன்னா அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் பிரேக் த வெயிட்டிங் லூப். ஓகேவா? ஸோ ஒரு வெயிட்டிங் லூப்பை வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் வந்து பண்ணிடும். இன்கேஸ் ஸோ 5 செகண்ட்ஸ் ஆகியும் அந்த எலமெண்ட் வந்து லோட் ஆகலை அப்படின்னா, அப்போ நெக்ஸ்ட் போலிங் டைம் எப்போ, அடுத்த 5 செகண்ட்ஸ். அப்போ அடுத்த 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அது வந்து இந்த எலமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து லோட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளுக்கு வந்து செக் ஆகும். ஸோ லோட் ஆயிருந்துச்சு அப்படின்னா லைக் ஃபைன் அந்த வெயிட்டிங் லூப்பை வந்து பிரேக் பண்ணிட்டு
அந்த கண்டிஷன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிரும். இல்லை இன்னும் லோட் ஆகலை அப்படின்னா இந்த மேக்ஸிமம் டைம் வந்து கம்ப்ளீட் ஆகிற முடிய ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க அந்த ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிலையும் நம்மளுக்கு வந்து செக் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். அப்போ நம்மளுக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது வந்து 20 செகண்ட் தான் மேக்ஸிமம் வெயிட் டைம். அப்போ 20 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த எலமெண்ட் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைன். 20 செகண்ட் ஆகியும் அந்த எலமெண்ட் வந்து லோட் ஆகலை அப்படின்னா ஸோ அகெயின் வந்து நம்மளுக்கு வந்து டைம் அவுட் எக்ஸப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து த்ரோ ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த அடிஷ்னல் வெயிட் டைமை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம அந்த ஃப்ளூவன்ட் வெயிட் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ இதுவும் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் லைன் ஆஃப் கோடுக்கு தான் நம்ம வந்து அப்ளை வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ இதுவுமே நம்மளுக்கு வந்து பார்ட் ஆஃப் டைனமிக் வெயிட் தான். ஸோ அப்போ எக்ஸ்பிளிசிட் வெயிட் மட்டும் நம்மளுக்கு வந்து டைனமிக் வெயிட் கிடையாது, ஃப்ளூவன்ட் வெயிட்டும் நம்மளுக்கு வந்து டைனமிக் வெயிட் தான். ஸோ டைனமிக் வெயிட்னா என்ன அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து டைமை வந்து மாற்றுவோம். இப்போ இந்த கண்டிஷனில் வந்து நம்ம வந்து 12 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வேற எங்கேயாவது நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டோ இல்லை ஃப்ளூவன்ட்டோ யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு டைம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் டைம் கிடையாது. பட் இதே வந்துட்டு நம்மளோட இம்ப்ளிசிட் வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெயிட் டைம். பட் இங்க இருக்க மிச்ச வெயிட் எல்லாமே நம்மளுக்கு வந்து டைனமிக் வெயிட் டைம். இப்போ இந்த லைன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃப்ளூவன்ட் வெயிட் வந்து நான் வந்து அப்ளை பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஓகே ஸோ இந்த வெயிட் டாட்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து போலிங் எவ்ரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெத்தட் வந்து இருக்கும். ஸோ இந்த போலிங் எவ்ரி மெத்தட் மூலமா நான் வந்து டியூரேஷன் வந்து நான் வந்து செட் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஃப்ரீக்வன்சி வந்து நான் வந்து செட் பண்றேன். அப்போ ஃப்ரீக்வன்சி இந்த சென்ஸ் அந்த டைம் வந்து செட் பண்ணணும். டைம் செட் பண்ணாலே நம்ம நேத்தான் படிச்சோம் அந்த டியூரேஷன்ற கிளாஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே அப்போ இந்த டியூரேஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படின்ற இந்த கிளாஸ்ல வந்து நான் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து நான் வந்து செட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு மேக்ஸிமம் டைம் வந்து நம்ம வந்து ஒரு 20ன்னு வச்சுக்கலாம். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ எவ்ரி 5 செகண்ட்ஸுக்கு இந்த கீழே இருக்க எலமெண்ட் வந்து லோட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். ஏன்னா அங்கே வந்து ஒரு எக்ஸ்பைர்டு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த எலமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து லோட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளுக்கு வந்து செக் பண்ணும். இன்கேஸ் அந்த எலமெண்ட் லோட் ஆயிருச்சு இந்த 5 செகண்ட்ஸ்ல லோட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த ஆக்ஷனை வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி விட்டுரும். இன்கேஸ் இந்த எலமெண்ட்டை வந்து ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா அப்போ டெக்னிக்கலா நம்மளுக்கு என்ன ஆகும், எக்ஸப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து த்ரோ ஆகும். பட் இந்த இடத்துல நம்ம எக்ஸப்ஷன் வந்து இக்னோர் வந்து பண்ணணும். ஸோ அப்போ ஒரு எலமெண்ட் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன எக்ஸப்ஷன் வந்து த்ரோ ஆகும், ஆப்வியஸாக வந்து நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் தான் த்ரோ ஆகும். அதனால நம்ம வந்து வெயிட் டாட் இங்க வந்து இக்னோரிங் ஒரு மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த இக்னோரிங் மெத்தட் மூலமா அந்த எக்ஸப்ஷனை வந்து நம்ம வந்து அவாய்ட் வந்து பண்ணிடுறோம். என்ன எக்ஸப்ஷனை வந்து அவாய்ட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம், ஸோ நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன். ஸோ இங்க வந்து நோ சச் எலமெண்ட் நீங்க வந்து தேடினீங்கன்னா அதுவே சஜஷன்ல வரும். அந்த எக்ஸப்ஷனை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ இந்த லைன் வந்து நம்ம வந்து மேண்டேட்டரியா நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ எதனால அப்படின்னா ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து அந்த 5 செகண்ட்ஸ்ல அந்த எலமெண்ட் இல்லை, பட் ஸோ ஜஸ்ட் போலிங் எவ்ரி அப்படின்ற இந்த மெத்தட் மூலமா ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லைக் டியூரேஷன் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து செட் பண்றோம். ஸோ இந்த மேக்ஸிமம் டைம் வந்து என்ன கொடுத்துருக்கோமோ அந்த டைம்ல இருந்து அந்த ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் அந்த எலமெண்ட் வந்து லோட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இன்கேஸ் அந்த எலமெண்ட் வந்து லோட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ஆப்ரேஷனை பண்ணும். இன்கேஸ் அந்த எலமெண்ட் லோட் ஆகலை அப்படின்னா ஆப்வியஸா எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். பட் அந்த எக்ஸப்ஷனையும் நம்ம வந்து அவாய்ட் வந்து நம்ம வந்து பண்றோம். எப்படி அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் அன் இக்னோரிங் மெத்தட். அப்போ இந்த வேலை நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் ஃப்ளூவன்ட் வெயிட். அப்போ இந்த ஃப்ளூவன்ட் வெயிட் மூலமா நம்ம என்ன அச்சீவ் பண்றோம் அப்படின்னா அடிஷ்னல் வெயிட் டைமை வந்து நம்ம வந்து அவாய்ட் வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ இதே வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட் வெயிட் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஈவன் தோ அந்த எலமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 5 செகண்ட்ஸோ 10 செகண்ட்ஸோ லோட் ஆகணும்னாலும் லோட் ஆயிருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ அந்த ப்ரொவைடட் டைம் அந்த மேக்ஸிமம் வெயிட் டைம் முடிய நம்மளுக்கு வந்து வெயிட் ஆகும். அப்போ அந்த அடிஷனல் வெயிட் டைம் வந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து என்ன வெயிட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஃப்ளூவன்ட் வெயிட் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃப்ளூவன்ட் வெயிட்ல வந்துட்டு நம்ம வந்து போலிங் டைம் வந்து செட் பண்ணுவோம் வித் ஹெல்ப் ஆஃப் அன் போலிங் எவ்ரி. இந்த போலிங் எவ்ரி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம செட் பண்ணிருக்க அந்த ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி எப்பயும் அந்த எலமெண்ட் வந்து லோட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளுக்கு வந்து பார்க்கும். இன்கேஸ் அந்த எலமெண்ட் வந்து லோட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ஆக்ஷனை வந்து பண்ணும். அந்த எலமெண்ட் லோட் ஆகலை அப்படின்னா அடுத்த போலிங் டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து செக் பண்ணும். அப்போ நம்ம எக்ஸப்ஷனை வந்து அவாய்ட் பண்றதுக்காண்டி நம்ம இக்னோரிங் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஸோ இங்க வந்து நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு இந்த எக்ஸப்ஷன் வந்து நம்மளை வந்து இக்னோர் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து அதர் டைப் ஆஃப் வெயிட். ஸோ இந்த 3 வெயிட் தான் நம்ம வந்து ரியல் டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். விச் வி கால் இட் அன் இம்ப்ளிசிட் வெயிட், தென் எக்ஸ்பிளிசிட் வெயிட், தென் த ஃப்ளூவன்ட் வெயிட். ஓகே ஸோ நீங்க இன்டர்வியூ போனாலும் கண்டிப்பா இந்த வெயிட்ஸை பத்தி உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் டாபிக்
எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகேவா? ஸோ அஸ் அ ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியர், ஸோ நம்ம கோடிங்கில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் வந்து த்ரோ ஆச்சு அப்படின்னா அந்த எக்ஸப்ஷனை வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸப்ஷனை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஹேண்டில் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம புதுசாக வந்து ஒரு பிளாக் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ விச் வி கால் இட் அஸ் அ ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக். ஓகே, ஸோ இந்த ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக் மூலமாக தான் நம்ம எக்ஸப்ஷன் வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக வந்துட்டு எரர்னா என்ன, எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியணும். ஸோ எரர்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு சின்டெக்ஸ் மிஸ்டேக் வந்து நம்ம வந்து பண்ணுறோம், அதை வந்து நம்ம வந்து எரர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நம்ம ஏதாவது எரர் பண்ணோம், நம்ம கோட் பண்ணும்போது நம்ம எரர் அடித்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? ஸோ இந்த எரரை வந்து நம்மளோட கம்பைலர் வந்து நம்மளுக்கு ரெட் லைன்ல வந்து நம்மளுக்கு வந்து காட்டி கொடுத்துரும். ஓகே, 1 மினிட். என்ன? சாரி. ஸோ ஒரு ரெட் லைன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கம்பைலர் வந்து நம்மளுக்கு வந்து காட்டி கொடுத்துரும், அது வந்து எரராக இருந்தா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு செமிகோலனை வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன நடக்குது? ஸோ நம்மளுக்கு வந்து ரெட் லைன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து காட்டி கொடுத்துருது. யாரு காட்டி கொடுக்குறா அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்பைலர் வந்து நம்மளுக்கு வந்து காட்டி கொடுத்தது. ஸோ அப்போ அதை தான் வந்துட்டு நம்ம வந்து எரர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதே வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கம்பைலர் வந்து நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை வந்து நம்மளுக்கு வந்து பண்ணாது. ஓகேவா? ஸோ cannot identified by the compiler. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்றேன்? ஓகே, என்னோட கோடிங் இருக்குல்ல, என்னோட கோடிங்ல வந்து நான் வந்து ஒரு லொகேட்டரை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல லொகேட்டர் இருக்கு. இப்போ இந்த லொகேட்டரை வந்து நான் ஏபிசி நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா இங்க நம்மளுக்கு வந்து ரெட் கலர்ல வந்து த்ரோ ஆக போறது கிடையாது. அது ரன் ஆகும் போது தான் அது வந்து தெரியும், இது வந்து கரெக்டா ஒர்க் ஆகல, இது வந்து பேக் எண்ட்ல வந்து இல்ல, அந்த HTML கோட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸப்ஷனா நம்மளுக்கு வந்து த்ரோ ஆகும். ஓகேவா? அப்ப கம்பைலர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து எரர். கம்பைலரால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அதுதான் எக்ஸப்ஷன். ஓகே, இந்த எக்ஸப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து லைக் வந்து கன்சோல்ல வந்து நம்மளுக்கு வந்து த்ரோ ஆகும். ஸோ அதாவது இந்த எக்ஸப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து எப்போ நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்நார்மல் கண்டிஷன்ல வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகிறது தான் இந்த எக்ஸப்ஷன். ஓகேவா? ஒரு நார்மல் ஃப்ளோ வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகி ஸோ ஒரு அப்நார்மல் ஃப்ளோவில் வந்து அக்கர் ஆகிறது தான் வந்துட்டு எக்ஸப்ஷன். ஓகே, அப்போ இந்த எக்ஸப்ஷனை தான் நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ இந்த எக்ஸப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து 2 டைப்பாக இருக்கு. ஓகேவா? ஸோ தேர் ஆர் 2 டைப் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ ஒன் வி கால் இட் அஸ் அன் செக்டு எக்ஸப்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்செக்டு எக்ஸப்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ செக்டு எக்ஸப்ஷன் மீனிங் என்ன அப்படின்னா லைக் விச் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து கம்பைலர் ஐடென்டிஃபை பண்ற எல்லாத்தையும் நம்ம வந்து செக்டு எக்ஸப்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதே வந்து கம்பைலர் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாததை வந்து நம்ம வந்து அன்செக்டு எக்ஸப்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? அப்போ செக்டு எக்ஸப்ஷன்னா விச் இஸ் நத்திங் பட் நம்மளோட அந்த சின்டெக்ஸ் மிஸ்டேக் அது எல்லாமே நமக்கு செக்டு எக்ஸப்ஷன்ல வந்துடும். அப்போ அன்செக்டு எக்ஸப்ஷன்றது என்ன அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல, ஸோ நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன், அரே இன்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன். ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்செக்டு எக்ஸப்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த அன்செக்டு எக்ஸப்ஷன் நம்ம எப்படி வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னா ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் த ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக். ஸோ நம்ம வந்து ட்ரை அப்படின்னு ஒரு கீவேர்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்படின்னா ஸோ லைக் கைண்ட் ஆஃப் நம்ம வந்து என்ன ஆக்ஷன் வந்து பண்ண போறோமோ அந்த ஆக்ஷனுக்கான அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ப்ரொவைட் வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். ஸோ இனிஷியலாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? இது ஒர்க் ஆச்சுன்னா ஃபைன். இன்கேஸ் இது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து நம்மளுக்கு த்ரோ ஆகும். அந்த எக்ஸப்ஷனை நம்ம வந்து இந்த கேட்ச் பிளாக்ல வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ இந்த கேட்ச் பிளாக்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நம்மளோட
டைப் ஆஃப் எக்ஸப்ஷனை வந்து நம்ம வந்து இங்கே வந்து ப்ரொவைட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். தென் அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுப்போம். அதாவது என்ன டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் வருதோ அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ப்ரொவைட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறோம், ஓகேவா? அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் வந்து பண்ண போகிறோம். அந்த ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் தான் நம்ம வந்து கேட்ச் பிளாக்ல வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், ஸோ இந்த லைனை ஃபுல்லாக நான் வந்து கமெண்ட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். அதாவது நான் வந்து ஒரு டைம் அவுட்டே நான் வந்து கொடுக்கல. ஓகே, ஸோ நம்ம வந்து டைம் அவுட் கொடுக்காம நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த சினாரியோ, நம்ம நேற்று ஆட்டோமேட் பண்ண அந்த சினாரியோ வந்து நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு வந்து எரர் வந்து நம்மளுக்கு வந்து த்ரோ ஆகும். ஸோ இப்போ எரர் த்ரோ ஆயிருச்சு. இப்போ எரர் த்ரோ ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஸோ லைக் வெயிட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த வெயிட்ன்ற அந்த சொல்யூஷன் வந்து நம்ம வந்து எப்போ அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்கேஸ் ஓகே அது வந்து நம்மளுக்கு வந்து எனேபிள் ஆகலானா தான், விச் மீன்ஸ் அந்த ஃபீல்டு வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிள் இல்லைனா தான் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இப்போ இனிஷியலாக என்ன எக்ஸப்ஷன் வந்திருக்கு அப்படின்னா நோ சச் எலிமெண்ட் எக்ஸப்ஷன் வந்திருக்கு. அப்போ இதை எப்படி நம்ம ட்ரை கேட்ச் பிளாக்ல வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ட்ரை அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்து நம்ம வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இனிஷியலாக நான் வந்து இந்த லைனை வந்து நான் வந்து ட்ரை வந்து நான் வந்து பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இந்த லைனை வந்து நான் இனிஷியலாக வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இன் கேஸ் ஓகேவா, இந்த லைனை ட்ரை பண்ணும்போது இந்த லொக்கேட்டர் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், எக்ஸப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து த்ரோ ஆகும். அந்த எக்ஸப்ஷனை தான் நம்ம வந்து அந்த கேட்ச் பிளாக்ல வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ ஒரு சில டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு சில அப்ளிகேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபீல்டு வந்து ஸோ உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து எனேபிள் ஆயிடலாம். அப்போ அந்த டைமில் நம்ம வெயிட்ன்ற கான்செப்டே போக தேவையில்லை. அப்போ டேரெக்டாக கிளிக் ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணிடுவோம், இல்லைன்னா வெயிட் அப்ளை பண்ணுவோம். அப்போது என்ன எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுவோம், அந்த எலமெண்ட் இல்லாட்டி நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன். அந்த டைப் ஆஃப் எக்ஸப்ஷனை தான் இங்கே வந்து ஸ்பெசிஃபை வந்து நம்ம வந்து பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து கொடுத்துடணும். அப்போ இந்த எக்ஸப்ஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா இதுதான் சொல்யூஷன் அப்படின்றத தான் நம்ம இங்கே வந்து நம்ம வந்து கொடுக்க வந்து நம்ம வந்து போகிறோம். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே வந்து ப்ரொவைட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போது நம்மளுக்கான இந்த சொல்யூஷனை தான் நம்ம வந்து எங்கே வந்து நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கேட்ச் பிளாக்ல வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து அன்கமெண்ட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகே, அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், கேட்ச் பிளாக்ல வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை டீபக்கர் மோடில் வந்து நான் வந்து கொடுத்து உங்களுக்கு ரன் பண்ணுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து புரியும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ட்ரை அப்படின்ற ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஒரு கேட்ச் அப்படின்ற அந்த பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வெளியே தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். அப்போ இதனால் நாங்கள் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பூலியன் அப்படின்ற அந்த குளோபல் வேரியபிள் வச்சுட்டு ஸோ ஜஸ்ட் கண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வைக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் இதை கொடுக்குறேன். இந்த இடத்துலையும் வந்து செமிகோலன் போடல, ட்ரைல வந்துட்டு செமிகோலன் போடல அந்த லாஸ்ட்ல. ஓகே, அதுவும் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். Yeah, fine. Okay, so now let me just add the return statement. So return of condition. ஏன் இங்கே வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த மெத்தட் வந்து ரிட்டர்ன் டைப் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மெத்தட் கால் ஆகும்போது பை டிஃபால்ட் இந்த ட்ரைக்குள்ளே போயிடும். ஓகேவா? ட்ரைக்குள்ளே போய் இந்த ஆக்ஷனை வந்து பண்ணி பார்க்கும். ஸோ இந்த ஆக்ஷனை பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து கேட்ச் பிளாக்கை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அந்த அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடும். ஓகேவா? இன்கேஸ் ஏதோ ஒரு ஆக்ஷனை வந்து ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு எரர் வருது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை தான் நம்ம வந்து கேட்ச் பிளாக்ல வந்து நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து மல்டிபிள் கேட்ச் பிளாக் கூட நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ எப்படி வந்து நம்ம வந்து மல்டிபிள் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்றோமோ அதே மாதிரி ஓகே இங்க நம்மளுக்கு வேற ஒரு எக்ஸெப்ஷன் வர சான்சஸ் இருக்கு. இப்போ நோ சச் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் போல எனக்கு இன்னொரு எக்ஸெப்ஷன் வரப்போகுது அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷனுக்கான சொல்யூஷனை நம்ம வந்து இங்க வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ட்ரை ஷுட் ஹாவ் ஒன்லி ஒன்ஸ். நம்ம வந்து ஒரே ஒரு ட்ரை தான் யூஸ் பண்ணணும். பட் நம்ம வந்து மல்டிபிள் கேட்ச் பிளாக் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு கேட்ச் பிளாக்லையும் நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த எக்ஸெப்ஷனை வந்து கொடுத்தா அதுக்கான சொல்யூஷனை வந்து நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெத்தடு வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆகாது. ஸோ இருந்துச்சு அப்படின்னா கிளிக் ஆப்ரேஷன் பண்ண போகுது, இல்லை அப்படின்னா எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். அந்த எக்ஸெப்ஷன் எந்த கேட்ச் பிளாக்ல வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். அப்போ இந்த கேட்ச் பிளாக்ல ஒர்க் ஆகும். அப்போ இது என்ன ஆகும், இதுக்குள்ள வரும். ஸோ இங்க வந்து வெயிட்டை வந்து அப்ளை பண்ணி மறுபடியும் அந்த சேம் ஆக்ஷனை வந்து நம்மளுக்கு வந்து பண்ண வந்து ட்ரை பண்ணும். அப்போ இது மூலமா நம்மளுக்கு வந்து கோடு வந்து நம்மளுக்கு வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த சேம் லைனை நான் என்ன பண்றேன், இந்த கோடிங் நம்ம ப்ரீவியஸ்லி பண்ண கோடிங்கை வந்து நான் டீபக்கர் மோட்ல வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் வந்து நான் வந்து பண்றேன். அப்போ வந்து உங்களுக்கான அந்த ஃப்ளோ வந்து நம்மளுக்கு வந்து புரியும். ஓகேவா? இப்போ இனிஷியலாக வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ப்ரௌசர் இன்வெகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து நடக்க போகுது. ஸோ ப்ரௌசர் இன்வெகேஷன் நடந்து அந்த பேஜ் யூஆர்எலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். இப்போ இந்த பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா லைக் அந்த கிளிக் ஆப்ரேஷனை வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ கிளிக் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கண்ட்ரோல் வந்து எங்க வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து நம்மளுக்கு வந்து ட்ரைக்குள்ள தான் வருது. அப்போ இங்கே ட்ரைக்குள்ள வரும்போது இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எலமெண்ட் இருக்காது. அப்போ அதனால என்ன நடந்திருக்கும், நம்மளுக்கு வந்து நோ சச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆயிருக்கும். இப்போ நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணனால அதுக்குள்ள அந்த எலமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து லோட் ஆயிருச்சு, அதனால நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், டேரெக்டாகவே நான் கேட்ச் பிளாக்ல வந்து நான் வந்து போயிடுறேன். போயிட்டு இப்போ நான் வந்து டீபக்கர் மோட வச்சு நான் வந்து ரன் பண்ணுறேன். எனக்கு இருக்க டீபக் பாயிண்ட்ஸை எடுத்து விட்டுறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம வெயிட் பண்ணுற அந்த கேப்குள்ள அது வந்து பாஸ் ஆயிடுது. அப்போ இனிஷியலாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரைல வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ ஆகும். அப்போ ஆப்வியஸாக இப்போ நம்ம கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு வந்து கேட்ச் பிளாக்குள்ள வருதா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ வந்து அந்த பட்டனை வந்து நம்மளுக்கு வந்து கிளிக் பண்ணிடும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் வந்து இப்போ கேட்ச் பிளாக்குள்ள வந்துருச்சு. ஸோ எதனால கேட்ச் பிளாக்குள்ள வந்துருச்சு, ஏன்னா அந்த எலமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து லோட் ஆயிருக்காது, அதனால ஒரு எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ ஆயிருக்கும். என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னா நோ சச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன். அப்போ அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றதுக்கான மெக்கானிசம் தான் நமக்கு கொடுத்துருக்கோம். அது நோ சச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் அக்கர் ஆயிருக்கனால ஸோ இந்த கேட்ச் பிளாக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து வெயிட்டை வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணி விட்டுரும். அப்போ நம்மளுக்கு வந்து வெயிட் அப்ளை ஆனதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டெஸ்ட் கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சினாரியோ வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிருச்சு. ஸோ எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ ரீசன்ட் ரன் கிடையாது, இது வந்து ப்ரீவியஸ் ரன், அதனால தான் அந்த எரர் வந்து நம்மளுக்கு எனக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ ரீசன்ட் ரன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு எரருமே இருக்காது. இல்லை நான் திருப்பி கூட ரீரன் வந்து நான் வந்து பண்றேன். ஸோ இப்போ நம்ம கன்சோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் நம்மளுக்கு அந்த ட்ரை பிளாக் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்ச் பிளாக் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ட்ரை பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் நம்மளுக்கு வந்து கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ட்ரை பண்ணி பார்க்கும், அது ட்ரை ஆகலை அப்படின்னா என்ன எக்ஸெப்ஷன் வருதோ அந்த எக்ஸெப்ஷன் வந்து எந்த கேட்ச் பிளாக்ல வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும். ஸோ எந்த கேட்ச் பிளாக்ல வந்து மேட்ச் ஆகுதோ அந்த சொல்யூஷனை வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடும். ஸோ அது மூலமா நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ஃபெயிலியர்ஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஃபெயிலியர்ஸ் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஹவு லைக் வி வில் பி ஹேண்ட்லிங் த எக்ஸெப்ஷன். அப்போ பேசிக்காக நம்ம அந்த ரியல் டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கோடு ஸ்டெபிலிட்டிக்காண்டி நம்ம எக்ஸெப்ஷனை வந்து நம்மளுக்கு வந்து ஹேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணணும். ஓகே? ஸோ இப்போ இந்த எக்ஸெப்ஷன் வர நம்மளுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சா அந்த எக்ஸெப்ஷனை வந்து வி ஷுட் ஹேண்டில் வித் த ஹெல்ப் ஆஃப் த ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக். ஸோ அப்போ எப்படி வந்து ஒரு எக்ஸெப்ஷன் வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக் தான். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ ஒர்க் ஆச்சுன்னா ஃபைன், அது கேட்ச் பிளாக்கை ஸ்கிப் பண்ணிடும். இன்கேஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து மல்டிபிள் கேட்ச் பிளாக், இப்போ மல்டிபிள் எக்ஸெப்ஷன் வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் ரன் பண்ணும்போது ஒரு 2 எக்ஸெப்ஷன் வந்து மாறி மாறி த்ரோ ஆகுது அப்படின்னா அந்த 2 எக்ஸெப்ஷனுக்கான சொல்யூஷனும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகும்போது என்ன எக்ஸெப்ஷன் வருதோ அந்த கேட்ச் பிளாக்குள்ள போயிட்டு அந்த சொல்யூஷனை வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடும். ஸோ பை திஸ் வே ஸோ வி ஆர் எலிமினேட்டிங் த ஃபெயிலியர்ஸ். ஓகே? ஸோ திஸ் இஸ் த நீட் ஆஃப் த எக்ஸெப்ஷன். ஸோ பேசிக்காக வந்து நம்ம எக்ஸெப்ஷன்ஸை வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் 2 types. ஸோ ஒன் we call it as an checked exception and another is of an unchecked exception.
ஓகேவா? செக் எக்ஸெப்ஷன்னா கம்பைலர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிரும். அன்செக் எக்ஸெப்ஷன்னா கம்பைலரால வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அத தான் நம்ம வந்து ட்ரை அண்ட் கேட்ச் மெக்கானிசம் வச்சு நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ இது சிமிலர் டு த பிரின்சிபல் ஆஃப் இஃப் அண்ட் எல்ஸ் தான். பட் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா நம்ம இஃப்ல வந்து கண்டிஷன் செக் பண்ணி நம்ம அந்த இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பட் இங்க வந்து அந்த ட்ரை பிளாக் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம எந்த ஒரு கண்டிஷனும் செக் பண்றது இல்ல. டைரக்டா ஃபர்ஸ்டே அதான் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் நம்ம கண்டிஷன் செக் பண்றோம். அதாவது அந்த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் வந்து மேட்ச் ஆகுதா, நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்க அந்த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் வந்து மேட்ச் ஆகுதா நம்ம வந்து பார்க்குறோம். இன்கேஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த அப்ராப்ரியேட் பிளாக் குள்ள போய் அந்த சொல்யூஷனை வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு லைக் வி வில் பி ஹேண்ட்லிங் த எக்ஸெப்ஷன் இன் த ரியல் டைம்.